ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் என்றும் அதனையே சட்டப்பேரவையில் திமுக வலியுறுத்தியதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்டாலின், ஜெயலலிதா நினைவிடத்தில் தியானம் செய்த பின்னர் பல்வேறு உண்மைகளை வெளியிட்ட ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தபோது அமைதி காத்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். திமுக ஒருபோதும் கொல்லைப்புறம் வழியாக பதவியில் அமர்வதை விரும்பாது என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். அரசுக்கு எதிராக திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். ஓட்டு போடுகிற முறையை மாற்றி ரகசிய வாக்கெடுப்பு பேலட் பேப்பர் அதுதான் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல மக்கள் சொல்றாங்கன்னா, நாங்க மக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க ரகசியமாகத்தான் ஓட்டு போட்டு நாங்க சின்னத்துல முத்திர குத்தி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ வாக்குறோம். அந்த எம்எல்ஏக்களும் ரகசியமாக தான் ஓட்டு போடுவோம் என்று இன்றைக்கு மக்கள் வாட்ஸ்அப்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நாங்க சட்டமன்றத்தில் சொன்னோம். குழம்பிய குட்டைகளை எப்போ திமுக கொள்கைப்பூர்வமாக வந்து ஆட்சி பொறுப்பில் உட்கார்கிற கட்சி திமுக அல்ல. மக்களை சந்திக்க வைக்கும், மக்களுக்காக